வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் சீரீஸ்ல இது பார்ட் 3. நீங்க 2024 எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுத போறீங்கன்னா எப்படி மினிமம் 18 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங் இதுக்கான அப்ரோச் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ முதல் 10 கொஸ்டின்ஸ் எப்படி ரீசனிங்ல கேட்டிருக்காங்கன்னு பார்த்தலாம். கொஸ்டின் நம்பர் 1. இன் திஸ் கொஸ்டின் 3 ஸ்டேட்மெண்ட் ஆர் கிவன். சரி சிலாஜஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? ஆல் ஃபேன் வந்து என்னன்னா பல்பா. ஸோ இங்க வந்து என்னன்னா இதான் வந்து என்னன்னா ஃபேன்னு வச்சுக்கோங்க. எல்லா ஃபேனுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ப் அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த இது வந்து என்னன்னா பல்ப் ரைட். அடுத்து ஆல் பல்ப்ஸ் ஆர் டியூப் லைட். எல்லா பல்ப்புமே வந்து என்ன அப்படின்னா டியூப் லைட்ல அந்த மாதிரி தானே வரும். சரி இது வந்து என்னன்னா டியூப் லைட் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க? சம் டியூப் லைட் வந்து என்ன நியூ. ஸோ சம் டியூப் லைட்னா இதுதான் வரும். சரி இதுதான் வந்து என்ன நியூ. ஓகேவா? ஸோ நான் என்ன வச்சுன்னா டயக்ராம் 1ன்னு வச்சுக்கிறேன். டயக்ராம் 2 அப்படின்னு ஒன்று ஃபாலோ ஆகும் பாருங்க. எப்படின்னா எல்லா ஃபேனுமே இருக்கு. ஸோ ஃபேன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கு, பல்புக்குள்ள இருக்கா ரைட். அப்புறம் இந்த பல்ப் எல்லாம் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா டியூப் லைட்டுக்குள்ள இருக்கா ரைட். இது வந்து என்னன்னா டியூப் லைட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? சம் டியூப் லைட் ஆர் நியூவை நான் எப்படி எழுதலாம்னா இந்த நியூ எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்து ஆட் ஆகல, ஃபேனுக்குள்ளே ஆட் ஆகலன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டியூப் லைட்டுக்குள்ள தான் எது இருக்குன்னா ஃபேன் இருக்கு. அதனால வந்து என்ன இந்த நியூ வந்து என்ன அதுக்குள்ள வந்து ஆட் ஆகி வரும். ஸோ இது வந்து என்னன்னா டெஃபினைட் டயக்ராம். டெஃபினைட் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ நம்ம அப்படியே எழுதிருக்கோம். எந்த சேஞ்சுமே கிடையாது. அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். ஆனா பாசிபிள் டயக்ராம்ல இது வந்து என்னன்னா வரலாம் அப்படின்னு வந்து ஒரு பாசிபிள் இருக்கு. சரியா? சிலாஜிசம் பொறுத்தளவுக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்ன சொல்லலாம், இந்த நியூ வந்து ஒரு குடும்பம்னு வச்சுக்கலாம். டியூப் லைட் ஒரு குடும்பம், ஃபேன் ஒரு குடும்பம், பல்ப்னு குடும்பம். எதுக்குன்னா நம்ம ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப கன்க்ளூஷன்ஸ் போவோமே. எல்லா ஃபேனுமே நியூவான்னு கேட்கறாங்க. இப்ப டயக்ராம் 1ல பார்க்கலாம். எல்லா ஃபேனுமே அதாவது ஃபேன் குடும்பம் எல்லாமே வந்து எது குடும்பம்? நியூ குடும்பம்னு சொல்ல முடியுமா? டெஃபினட்டா கிடையாது. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. டயக்ராம் 1ல வந்து என்ன ராங் கன்க்ளூஷன். டயக்ராம் 2ல பார்ப்போமே. டயக்ராம் 2ல எல்லா ஃபேனுமே வந்து என்ன நியூ குடும்பம் கிடையாது. அதாவது இப்ப சம் ஃபேன் குடும்பம் வந்து நியூ சொல்லி நான் கரெக்ட்னு சொல்லியிருப்பேன். எல்லாம் சொல்றான்ல அதனால வந்து மேட்ச் ஆகுது. அதனால இதுவுமே வந்து தப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன தப்புன்னு ஆயிருது. செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்களேன். ஆல் டியூப் லைட்ஸ் ஆர் வந்து என்ன ஃபேன். டியூப் லைட் வந்து இங்க இருக்கு. சரியா? டயக்ராம் 1ல டியூப் லைட் இருக்கு. ஃபேன்ஸ் வந்து என்னன்னா அதாவது இந்த டியூப் லைட் குடும்பத்துக்குள்ளதான் வந்து என்னன்னா ஃபேன் குடும்பம் இருக்கே தவிர எல்லா டியூப் லைட் குடும்பமும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? அதனால வந்து என்ன இது வந்து என்ன தப்பாகும். டயக்ராம் 2லயும் பாருங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் பேட்டர்ன். ஏன்னா டியூப் லைட் தான் வந்து ஃபேன் குடும்பம் இருக்குது. அந்த எல்லா டியூப் லைட்டுமே வந்து ஃபேன் குடும்பம் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. அதனால இதுவும் தப்பு. அப்ப நெய்தர் ஒன் நாட் டூ தான் வந்து என்ன ஆன்சர். சரியா? Question number 2. So select the figure that will come next in the following series. ஓகே அடுத்தது என்ன சீரிஸ் நம்ம கண்டுபிடிக்கும். சரி இப்ப இங்க மேல வந்து என்ன டாட் இருக்கு. சரி அதே மாதிரி இங்கேயும் மேல டாட் இருக்கு, இங்கேயும் மேல டாட் இருக்கு, இங்கேயும் மேல டாட். அப்ப நமக்கு என்ன வரும்னா அடுத்ததுல மேல தான் டாட் வரணும். அதுவும் லெஃப்டா ரைட்டான்னு பார்ப்போமே. சோ இதுல மேல டாட் வந்து லெஃப்ட்ல தானே இருக்கு, இங்கேயும் லெஃப்ட்ல தான் இருக்கு, இங்கேயும் லெஃப்ட், இங்கேயும் லெஃப்ட். அப்ப கண்டிப்பா என்னன்னா இதுல ஏதோ ஒன்று வரும்போது லெஃப்ட்ல வந்து என்னன்னா அந்த பாட்டல் அந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல, இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸ் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து என்னன்னா ஒரு மேல வந்து என்னன்னா டாட் இருக்கும். சரியா? அந்த மாதிரி நம்ம 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா இது வந்து என்ன வராது. பட் இந்த 3 வந்து என்ன இது வேணா வரலாம். சரி அடுத்ததா பார்ப்போமே. இந்த கிளாஸ் வந்து என்னன்னா மேல வந்து என்னன்னா அதாவது கீழே வந்து என்ன வச்சிருக்கோம், இதை வந்து அப்படியே கவுத்தி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து என்ன கீழே வச்சிருக்கோம், இது அப்படியே கவுத்தி வச்சிருக்கோம். அப்ப என்ன வரும் அடுத்து? கண்டிப்பா வந்து என்ன கீழே தான் வந்து என்ன அது ஸ்ட்ரைட்ல வச்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது இது மட்டும் தான் வந்து ஆன்சர். ஸ்ட்ரைட்டா போட்டு போயிடலாம். Question number 3. Select the option that are related to the fifth letter cluster. சரி இது ஏதோ ஒரு வந்து என்னன்னா சீரீஸ்ல ஃபாலோ பண்ணது நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க ரூட் இருக்கு, இங்க ஒரு ஃபார்முலா வருது. அதுக்கப்புறம் இது ஒரு ப்ரொபோசிஷன், அதாவது இது ஒரு ஃபார்முலா இருக்கும். அதே பேட்டர்ல இந்த ஒரு ஃபார்ம் வரும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொபோஷன் வச்சு மூணாவது வந்து என்னன்னா ஒரு ஃபார்ம் வரும். எல்லாம் ஒரே பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ண அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆறு இருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர், இங்க வந்து கியூ இருக்கா. அப்ப ஆறு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர், அதுக்கு முன்னாடி லெட்டரா வந்து கியூ இருக்கு. அதே பேட்டர்ல ஏதாவது வருதானா? எஸ் இருக்கு, இங்க வி இருக்கு. சோ எஸ் இருக்கு, பட் வி வந்து என்ன 2 லெட்டர் தாண்டி தான் வந்து இந்த சைடு இருக்கு. ஸோ ஒரு பேட்டர்ன் வந்து வரல, வேற ஏதோ வந்து என்ன ட்ரை பண்ணணும். சரி இப்ப நான் அங்க எழுதுறேன் பாருங்களேன். ஆறு இருக்கட்டு. ஸோ ஓ இங்க எழுதுறேன். ஓ டி. இது வந்து என்னன்னா அதுக்கான வந்து என்ன எத்தனை நம்பர் அப்படின்னு போட்டலாம். ஸோ ஆறு வந்து என்ன 18 வருமா ரைட். ஆறு வந்து 18, ஓ வந்து என்னன்னா 15. ஓகேவா? அது ஓ வந்து 15, டி வந்து எவ்வளவு 20 வருது ரைட். சரி இப்ப நம்ம அப்படியே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அது கொடுத்த ஆன்சரையும் எழுதிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? கியூ கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு கியூ வருது, அடுத்து வந்து என்ன டி வருது, அடுத்து வி. ஸோ இதுக்கான வேல்யூவும் வந்து எழுதணும். ஸோ கியூக்கான வேல்யூ வந்து 17, அப்ப இங்கேயும் 17 வரும். டி வந்து 20, ஸோ வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ரைட். இப்ப என்ன மாறுது? இங்க 18 இருக்கு, இங்க 17 இருக்கு, இங்க 15 இருக்கு, 17 இருக்கு, 15, 20, 20, 22. ஸோ ஒரு பேட்டர்ன் வந்து வர முடியாது. வேற ஏதோ ஒண்ணு வந்து என்னன்னா மாறப்போகுது. இப்ப 18 இருக்கா, இதுல என்ன பண்றாங்கன்னா இந்த 18வது இது வந்து இங்க வந்து ஆட் ஆகுது. சரியா? +2 ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த 15வது இங்க வந்து ஆட் ஆகுது +2. அதுக்கப்புறம் இங்க 15, இங்க வந்து என்னன்னா +2 ஆட் ஆகுது. இங்க லாஸ்ட் இது ஸ்ட்ரைட்டா வந்து என்னன்னா +2 ஆட் ஆகுது. சரியா? இந்த பேட்டர்ல தான் வந்து நம்ம லீஃப் வந்து என்ன பார்க்கணும். சரி அந்த இடத்துல எழுதுறேன். ஸோ லீஃப் வந்து என்ன எல் இ ஏ எஃப் இருக்கா. ஸோ அதுக்கு வந்து என்ன எழுதுவோம். எல் வந்து என்ன வரும்னா 12 வருமா.
இ வந்து 5, ஏ வந்து 1, எஃப் வந்து என்ன அப்படின்னா 6. இப்ப நம்ம ஆன்சர் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதே ஒரு பேட்டர்ன். இந்த வந்து மூணாவது எடுத்து வந்து என்னன்னா +2 ஆட் ஆகும். இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஆட் ஆகும் +2, செகண்டுக்கு வந்து என்ன +2, இது வந்து என்னன்னா 6ல இருந்து வந்து +2 ஆட் ஆகும். அப்ப என்ன மீனிங்? ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா +2னா எத்தனை 7 வருமா? இங்க 1ல இருந்து +2னா இங்க 3 வருமா? இங்க 12ல இருந்து +2 அப்படின்னா 14 வருமா? அடுத்து 6ல இருந்து +2 அப்படின்னா 8 வரும். அப்ப அவ்வளவுதான், அப்படியே வேல்யூ போடுங்களேன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 7, 7 வந்து நம்மளுக்கு என்ன ஜி தான் வரணும். ஸோ ஜி வந்து என்ன 3 ஆப்ஷன் இருக்கு, இதை எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் வந்து 3 தான் வரணும். 3 வந்து சி தான் இருக்கு. சரி, 2ல வந்து இருக்கு, இதை எலிமினேட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற இடத்துல 14. 14 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தான் இருக்கு, ஆன்சர் டேரக்டா ஏ தான் வந்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான், பட் அதுக்கான பேட்டர்ன் தெரிஞ்சிருந்தா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 4. ஸோ விச் லெட்டர் கிளஸ்டர் விச் ரீப்ளேஸ் அ கொஸ்டின் மார்க். சரி, இது எந்த ஒரு பேட்டர்ல ஃபாலோவும் பார்க்கலாம். ஏ ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு, டி வந்து என்ன அடுத்து இருக்கு. சரி, ஏதாவது ஒரு தான் பார்ப்போமே. ஏல இருந்து டி வருது, 2 லெட்டர் விட்டு வந்து டி வருது. அடுத்து டில இருந்து 2 லெட்டர் விட்டா அப்படின்னு பார்த்தா நமக்கு ஜி வரும். ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சரி, 2 ஆப்ஷன் இருக்கு, அதனால இது வந்து வச்சுக்கலாம். அடுத்து பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது, கம்ப்ளீட் ஆகுதான் பார்ப்போம். ஸோ ஜிக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டா அப்படின்னா எனக்கு என்ன ஜே வருது. ஜேக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டா எம் வரும். அப்ப பேட்டர்ன் வந்து வருது, அதனால நம்ம வந்து என்ன இந்த 2 ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சரி, அடுத்து ரெண்டாவது பார்ப்போம். இங்க ஜே இருக்கு, இங்க வந்து எம் இருக்கா. ஸோ ஜே ஃபர்ஸ்ட் லெட்டர் எங்க இருக்கு, இங்க இருக்கு ஜே. 2 லெட்டர் விட்டுனா எனக்கு வந்து எம் வரும், ரைட். அப்புறம் எம் வந்து 2 லெட்டர் விட்டனா எனக்கு வந்து பி வரும். ஸோ அதான் டேரக்டா வந்து என்ன நமக்கு ஆன்சர் வந்துச்சு, ஜிபி விவி விஎஃப். சரியா, இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பேட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாம். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 5. ஸோ பிளட் ரிலேஷன்ல வந்து என்ன கேட்டிருக்கேன். நான் பிளட் ரிலேஷன் சொல்றதுக்கு முன்னாடி சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் வந்து நோட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஸோ பிளட் ரிலேஷன் என்னன்னா, இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒரு சதுரம் போடுறோம் அப்படின்னா எதை குறிக்கணும், மேல குறிக்கும். சரியா, அதுக்கப்புறம் ஒரு வட்டம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை குறிக்கும்னா ஃபீமேல குறிக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்னன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டைரக்ஷன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன்னா சிவிலிங்ஸை கொடுக்கும், நம்மளோட கூட பிறந்தவர்களை குறிக்கும். அடுத்து வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு இது போடுறோம்னா, இந்த மாதிரி ஒரு கோடு போறோம்னா கப்புள்ஸ் வந்து குறிக்கும். இது எதுக்காக நான் நோட் பண்றதுன்னா சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து என்னன்னா நோட் பண்றது. சரி, இப்ப என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பிளட் ரிலேஷன் ட்ரை பண்ணிடுவோம். ஸோ ஏ பிளஸ் பின்னு இருக்காங்க. பிளஸுக்கான மீனிங் என்ன, ஏ வந்து சன் ஆஃப் பி. அப்ப வந்து என்னன்னா ஏ இங்க இருப்பாங்க, ஏ வந்து என்னன்னா சன். சரி, சன்னால வந்து இந்த இது போறேன். சன் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து என்ன சன். சரி, பிக்கு வந்து என்னன்னா சன்னா. அடுத்து என்ன இருக்கு, டிவிஷன் இருக்கு. டிவிஷனுக்கு மீன் என்ன, இந்த பி வந்து என்னன்னா ஒய்ஃப் ஆஃப் சி. சி அதாவது பி வந்து என்ன ஒய்ஃப், யாருக்கு ஒய்ஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ சிக்கு வந்து ஒய்ஃப்னு சொல்றாங்க. ஸோ சிக்கு வந்து என்ன ஒய்ஃப். சரியா, இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, இங்க கிராஸ் இருக்கு, சி கிராஸ் டி. கிராஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சி வந்து என்னன்னா பிரதர் ஆஃப். ஓகே, அப்ப பிரதர்னா ஸோ மேலோட இது, பிரதர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி. சரி, அடுத்து டி மைனஸ் சி. மைனஸ்க்கு என்னது, இந்த டி வந்து என்னன்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ. சரியா, சிஸ்டர் ஆஃப் இக்கு வந்து என்ன இருக்கும். அடுத்து இ பிளஸ் எஃப். பிளஸ் மீன்ஸ் என்னன்னா இந்த இ வந்து என்னன்னா சன் ஆஃப் வந்து எஃப். ஓகே, அந்த இ வந்து யாருக்கு சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து என்னன்னா சன், யாருக்கு சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்க்கு வந்து என்னன்னா சன். சரியா, இப்ப எஃப்க்கு வந்து ஜெண்டர் தெரியல, ஸோ அது இருக்கட்டும். எது வந்து என்ன நாட் கரெக்ட்னு பார்ப்போம். ஏ இஸ் த கிராண்ட் சன் ஆஃப், அதாவது எஃப்க்கு வந்து என்னன்னா ஏ இஸ் த கிராண்ட் சன். எஃப்க்கு ஏ வந்து என்ன கிராண்ட் சன்னா பார்க்கணும். சரி, எஃப்க்கு வந்து என்னன்னா ஏ வந்து கிராண்ட் சன். ஆமா பாருங்களேன், எஃப் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா. யாருக்கு அப்பா, ஈக்கு அப்பா, டிக்கு அப்பா, சிக்கு அப்பா. ஸோ சியோட மனைவி தான் வந்து பி. ஸோ பியோட வந்து அதாவது சிக்கும் பிக்கும் பிறந்தவங்க தான் வந்து இ. அப்படி சொல்லும்போது கண்டிப்பா ரைட் தானே. ஏ வந்து கிராண்ட் சன் ஆஃப் வந்து என்னன்னா எஃப் தான். சரி, அடுத்து ஏ இஸ் அ சன் ஆஃப் சின்னு சொல்லியிருக்காங்களே. பாருங்க, அதாவது சிக்கு வந்து என்னன்னா சன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியோட சன்னு தானே ஏ. ஏன்னா சியும் பியும் வந்து என்ன அப்படின்னா கப்பிள்ஸா இருக்கும்போது அவங்களுக்கு பிறந்தவங்க தான் ஏ இருப்பாங்க. அப்ப அது கரெக்ட். இ இஸ் அ பிரதர் ஆஃப் பின்னு பாருங்களேன். இ வந்து இங்க இருக்கு, இவங்க வந்து பிரதர் ஆஃப் கிடையவே கிடையாது. அதாவது ஈக்கு கூட பிறந்தவங்க யாருன்னா டி வரும், சி வரும். பி வந்து யாருன்னா சோ இவங்களோட வந்து என்னன்னா நாத்தனார் மாதிரி. சரி, நாத்தனார் கிடையாது, ரைட்டு. மேல்னா எங்க அண்ணி மாதிரி. சரியா, என்னோட அண்ணன் தம்பி இருப்பான், அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து என்னன்னா வரும். அதனால இது வந்து தப்பு. சரி, அவங்க டி வந்து டாட்டர் ஆஃப் எஃப். இங்க டி பாருங்களேன், யாருக்கு டாட்டர், எஃப்க்கு வந்து டாட்டர் தானே. ஆமா, கண்டிப்பா வந்து என்னன்னா அது ஃபீமேல், அதனால வந்து என்ன இது மட்டும் தான் நாட்கள், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், டக்கு டக்குன்னு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து வந்துடும். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 6. ஸோ இது என்ன பேட்டர்ன் வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்ப்பேன். செகண்ட் கோட் லாங்குவேஜ்ல ஃபிங்கர் வந்து என்ன ஒரு பேட்டர்ன் வருது, எஸ்டினி ஒரு பேட்டர்ன்ல வருது, கிராண்டட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஏதாவது லெட்டர் வந்து என்ன ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க எஃப் இருக்கு, இங்க வந்து ஹச் இருக்கு. சரி, எஃப் வந்து இங்க இருக்கா, எஃப் இங்க இருக்கு, ஹச் வந்து என்னன்னா ஒரு லெட்டர் விட்டு வந்து என்ன ஹச் வருது. சரி, அப்ப அடுத்து வந்து என்னன்னா அதே இது டி பார்ப்போம். டி இருக்கு, எஃப் இருக்கு. ஸோ டி இருக்கு, ஒரு லெட்டர் விட்டு வந்து எஃப் இருக்கு, ஒரு ஏதோ ஒரு பேட்டர்ன் வருது. அப்ப ஜிக்கு வந்து என்னன்னா ஜில இருந்து ஒரு லெட்டர் விட்டோம்னா என்ன வரும், ஐ வரும். ஸோ ஐன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கு, 2 ஆப்ஷன் இருக்கா. அப்ப இது ரெண்டையும் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இந்த இதுக்குள்ள தான் வரும். அடுத்த லெட்டர் பாருங்க, இங்க ஐ இருக்கு, இங்க வந்து ஹச் இருக்கு. சரி, அதாவது ஐ இருக்கு, அதுக்கு முதல் லெட்டர் வந்து என்ன ஹச். அடுத்து இங்க இ இருக்கு, அதுக்கு முதல் லெட்டர் வந்து என்ன டி. ஸோ ஈக்கு முதல் லெட்டர் டி. அப்படி பார்க்கும்போது ஆருக்கு முதல் லெட்டர் என்ன வரும், கியூ தான் வரும். அப்ப நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஐ கியூ தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடும். என்னன்னா இது வந்து தப்பு. சரி, நம்ம பண்ண இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தப்பு. ஏன்னா இதுக்கான பேட்டர்ன் சீரிஸ் வேற மாதிரி கொண்டு போயிடும். எப்படி பண்ணிருக்கான்னு பாருங்களேன். இங்க வந்து என்ன எழுதுறேன். ஸோ எஃப் இருக்கா,
இங்க வந்து என்ன ஐ இருக்கா, இங்க வந்து என்ன என் அண்ட் ஜி, இங்க வந்து இ வச்சுக்கணும், இங்க வந்து ஆரா. இப்ப ஒவ்வொரு இதுலயுமே என்ன பண்ணிருக்கேன்னா ஆன்சர் என்ன வருது, இங்க வந்து ஹச் வருது, இங்கே வந்து என்னன்னா ஹச் வருது, அடுத்து பி, அடுத்து வந்து ஐ, அடுத்து வந்து டி, அதுக்கு வந்து டி. சரி, இதுல கான்சனன்ட் வவ்வல்ஸ் அப்படின்னு ரெண்டு பேட்டர்னா பிரிச்சுட்டான். அதாவது நம்ம கான்சனன்ட் இருக்கு வந்தீங்களா, இந்த கான்சனன்ட் எல்லாத்துக்குமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா +2 வந்து என்னன்னா ஆட் ஆகுது. சரியா, கான்சனன்ட் எல்லாத்துக்கும் +2 வந்து நான் ஆட் பண்றான். வவ்வல்ஸ்க்கு என்ன பண்றேன்னா -1 வந்து போகுது. ஸோ வவல்ஸ் லெட்டர் எல்லாத்துக்கும் -1 வரும். அப்ப வவல்ஸ் லெட்டர் எல்லாமே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா AEIOU வருமா. ஸோ AEIOU. ஸோ இந்த லெட்டருக்கு எல்லாமே என்னன்னா -1ல போகணும். மிச்சம் இருக்கிற லெட்டர் எல்லாமே +2 ஆட் ஆகணும். ஸோ இங்க வந்து என்னன்னா எட்டர்னல்லாம் வந்து என்ன வவல்ஸ் பாருங்க, ஐ வந்து இருக்கு, அப்ப -1ல போகணும். வேற என்ன இருக்கு, இங்க வந்து இ இருக்கு, இதெல்லாம் வந்து -1. மிச்சம் இருக்கலாம் என்ன ஆகும்னா +2ல வந்து ஆட் ஆகும். சரியா, இது வந்து என்ன +2, இது வந்து என்ன +2ல ஆட் ஆகணும், இது வந்து என்ன +2. அப்படி பார்க்கும்போது பாருங்களேன், எஃப்ல இருந்து என்னன்னா +2 ஆட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட் பண்ணா ஹச் வரும். ஐல இருந்து வந்து என்னன்னா இங்க இருக்கு ஐ. ஸோ ஐல இருந்து என்னன்னா ரெண்டு ஆட் பண்ணா கே வரும். இங்க இருக்கு ஐயா. ஸோ மைனஸ் பண்ணா வந்து என்னன்னா ஹச் வரும். அடுத்து எண்ணுல இருந்து +2 ஆட் பண்றேன்னு வச்சுக்கலாம், என்ன வரும், பி வரும். ஜில இருந்து என்னன்னா +2 ஆட் பண்ண அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து என்னன்னா இது வரும். ஸோ இதே பேட்டர்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிராண்டட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிப்போம். ஜி ஆர் ஏ என், ஸோ டி இ டியா. சரி, இப்ப இதுல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன +2 ஆட் ஆகும். ஸோ எதுக்கெல்லாம் வந்து என்ன +2, ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன +2 ஆட் ஆகும். ஆருக்கு வந்து +2 ஆட் ஆகும். ஏ வந்து என்னன்னா பபிள்ஸ், அப்ப -1. ஸோ என் வந்து என்ன +2, டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2. ஸோ இ வந்து என்ன -1, டி வந்து என்ன +2. அப்படி பார்க்கும்போது ஜில இருந்து +2 போட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து என்னன்னா ஐ வருமா, ரைட். அடுத்து ஆறுல இருந்து +2, ஸோ ஆறு இங்க இருக்கு, இங்க இருக்கு, +2 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வரும். அப்படியே ஆன்சர் பாருங்க, நம்மளுக்கு வந்து டைரக்டா வந்துச்சு ஐ டி ஜெட் பி அப்படின்னு வரும். ஏன்னா ஏல இருந்து -1 போட்டோம்னா ஜெட் வரும். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். நம்ம நார்மல் பண்றோம்னு நினைச்சு இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு தப்பான ஆன்சர் வரும். இவங்க இந்த இதுல எழுதுனவங்களே பாருங்களேன், த்ரீ தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டக்குன்னு வந்து என்ன போடும்போது தப்பா போட்டுருக்க கூடாது, கொஞ்சம் யோசிச்சு அது இந்த 3 லெட்டர் போட்டீங்களா, இதோட ஒரு 4-5 லெட்டர் போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து தப்பாயிருக்கும். ஸோ அதனால தான் டக்குன்னு போகாம கொஞ்சம் டைம் எடுத்து ஆன்சர் கரெக்டா வந்தா பார்த்துட்டு அப்புறம் ட்ரை பண்ண வேண்டியதான். Question number 7. Which two sign should be interchanged to make the below equations mathematically correct ன்னு கேட்டிருக்கோம். இப்ப இந்த மாதிரி டூ சைன் இன்டர்சேஞ்ச் பண்ற ரிலேட்டடா கொஸ்டின் வந்தா நீங்க 4 ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண பார்ப்போம். இங்க பிளஸ் இருக்கா, இங்க வந்து டிவிஷன் இருக்கு, இங்க எனக்கு கிராஸ் இருக்கு, இங்க டிவிஷன் இருக்கு, இங்க பாருங்களேன் இங்கேயும் டிவிஷன் இருக்கு, இங்கேயும் டிவிஷன் இருக்கு. அப்ப நம்ம ரேண்டமா செக் பண்றதுக்கு போல இதை பார்த்துட்டு இதுல வந்து இந்த ரெண்டாவது ஆப்ஷன் அது நாலாவது ஆப்ஷன் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஏன்னா ரெண்டு காமனா இருக்குல்ல, அதனால சொல்றேன். அடுத்து இந்த சைடு பாருங்க, இங்க கிராஸ் இருக்கு, இங்க கிராஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ். அப்ப டிவிஷனையும் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் டிவிஷனையும் கிராஸையும் வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன். சரியா, ஏன்னா அது காமன், ரெண்டு இதுல காமனா இருக்கனால வந்து என்ன ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப வேல்யூ அப்படியே எழுத வேண்டியதான். அதாவது என்னன்னா 136 இருக்கு, இங்க வந்து என்னன்னா 17 இருக்கு, இங்க 102 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க வந்து 2 இருக்கா. அப்படியே வேல்யூ மட்டும் பார்த்தேன் எது, அதாவது கிராஸ் இடத்துல வந்து என்ன டிவிஷன்ஸ் வரும். ஸோ டிவிஷன் இடத்துல கிராஸ் வரும், இந்த இடத்துல வந்து என்ன பிளஸ் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, இங்க மைனஸ் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, இங்க வந்து டிவிஷன். இங்க பாருங்களேன், 3 வந்து என்னன்னா லைக் 3/2 அப்படின்னு போட்டோம்னா எனக்கு என்ன வரும், 1 பாயிண்ட் அப்படின்னு வரும்ல. நமக்கு பாயிண்ட் வந்தா தெரியும், முழு வேல்யூ எனக்கு ஆன்சர் வராது. அதனால இங்கேயே தெரிஞ்சு போச்சு இது வந்து என்னன்னா தப்பு அப்படின்னு, இது வந்து வராதுன்னு. ஸோ அப்ப என்ன பேட்டர்ல வரும், டிவிஷன்ஸ் அண்ட் வந்து மைனஸ், இதை தான் நம்ம போட வேண்டியது. இப்போ எழுதுமே 136 இருக்கு, அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 இருக்கு, ஸோ அடுத்து வந்து 102 இருக்கு, அடுத்து 3 இருக்கு, அடுத்து வந்து 2 இருக்கா. இப்போ அப்படி வேல்யூ போட வேண்டியதான். ஸோ இங்க டிவிஷன் வர இடத்துல வந்து என்னன்னா மைனஸ் வரணும், ஸோ பிளஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, மைனஸ் வந்து என்ன இடத்துல டிவிஷன்ஸ் வரணும், அடுத்து வந்து என்ன கிராஸ். சரியா, இப்ப சில பேர் பண்ற தப்ப நான் சொல்லிடுறேன். இங்க வந்து கிராஸ் இருக்குல்ல, நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன், கிராஸை வந்து என்னன்னா இது பண்ணிட்டு அதுக்கு அதாவது என்ன 6ன்னு வரும். ஸோ 6க்கு அப்புறம் நான் இது பண்ணணும்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு அந்த ஆன்சர் வராது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து கிராஸ் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது, டிவிஷன் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும். டிவிஷன் பண்ண முடியாம இருக்கிற காலத்துல தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவிஷன் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பண்ண முடியும். 3 வந்து 102 அடியாகும், அடியாச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா 34 வரும். சரியா, ஸோ இது வந்து என்னன்னா நான் எழுதுறேன், 136 - 17 கழிச்சுனா என்ன வரும், 119 வரும். ரைட்டா, அடுத்து இங்க 102 நான் 3ஆல வந்து என்ன டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 34 வரும். ரைட்டா, 3 9 வரும், மிச்சம் 1, நான் 3 12, அப்ப 34. அடுத்து என்ன வரும், இப்பதான் வந்து என்னன்னா கிராஸ் போடும். சரியா, இப்ப வந்து என்னன்னா அந்த 44 × 2 அந்த இடத்துல எழுதுறேன். ஸோ எப்படி இருக்குன்னா 119 இருக்கும், பிளஸ் வந்து அந்த 34 2 வந்து இது மல்டிப்ளை பண்ணா 68. அவ்வளவு 119ல நான் 68 கூட்டணும்னு வச்சுக்கேன். இங்க வந்து என்னன்னா 8 8 16 17ன்னு முடியணும். அவ்வளவுதான், யூனிட் டிஜிட் பார்க்கும்போது 7ன்னு முடியுது. அப்ப கரெக்டா ஓரளவு வந்து மேட்ச் ஆகும்னு அர்த்தம். அப்படி போட்டீங்கன்னா 187 வந்து என்ன ஆன்சர். சரியா, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 8. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா 7 பீப்புள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிங் இன் ஸ்ட்ரைட் ரோல சொல்லிட்டாங்க, ஃபேசிங் நார்த். சரி, இப்ப வந்து என்னன்னா நான் நார்த் நோக்கி வந்து என்னன்னா ஃபேஸ் பண்றேன். இப்ப ஒன்லி 3 பீப்புள் வந்து என்ன சிட் லெஃப்ட் ஆஃப் இ. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸோ இது என்ன சொல்றாங்க, 7 பேர் வந்து என்ன உட்காருன்னு சொல்றாங்க. அதுல ஒன்லி 3 பீப்புள் செட் வந்து என்ன லெஃப்ட் ஆஃப் இ. ஸோ இது வந்து என்ன நமக்கு ரைட் சைடா, ரைட், இது வந்து என்னன்னா ரைட் சைடு, இது வந்து என்னன்னா லெஃப்ட். இப்ப இதை நான் பார்க்கும்போது என்ன பண்ணும், 3 பீப்புள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இ வந்து இங்க எழுதுக்கிறேன். எழுதும்போது 3 பேர், இங்க 1
இங்க 2, இங்க வந்து 3 வருமா? ரைட். அடுத்து என்ன சொல்றாங்க? இ அண்ட் ஜி வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ. நான் அதனால என்ன பண்றேன், இங்க வந்து என்ன ஹச் வந்து வச்சுக்கிறேன், இந்த சைடு வந்து ஜின்னு வச்சுக்கிறேன். சும்மா வச்சிருவோம். ஏதாவது தப்பா வந்துச்சுன்னா நம்ம மாத்திக்கலாம். ஸோ இந்த ஜி இருக்கு, இந்த சைடு வந்து ஹச் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா நெய்பர் ஆஃப் இ. அப்ப கரெக்டா தான் போட்டுருங்க. இப்போ ஏ சிட் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட். அப்ப ரைட்னா இதுதானே. ஸோ இந்த இடத்துல தான் யார் உட்காருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து என்ன வராங்க. சரி, அப்ப அடுத்து டி இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ. ஏக்கு இமிடியேட் நெய்பரா யாரு? இந்த இடத்துல தான் வருவாங்க. இந்த இடத்துல வந்து என்ன டி வருவாங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஃப் சிட் வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. அதாவது இ இருக்கா, இவனுக்கு செகண்ட் லெஃப்ட்னா இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட். இந்த இடத்துல தான் யாரு வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஃப் வந்து செட் ஆகலாம். இப்போ மிச்சம் ரிமைனிங் இருக்கிற ஆள் யாரு? இங்க வந்து எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் மிச்சம் ரிமைனிங் இருக்குது டி தான் வரும். ரைட்டா? இப்போ அவன் கேட்கறது ஹூ இஸ் சிட்டிங் அட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஆஃப் ரோ. ஸோ ரோக்கு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல இருக்கிறவங்க யாரு? டி தான். அதனால வந்து டேரக்டா ஆன்சர். சரியா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும், பட் ஸ்டில் ஈஸியான இதுதான். நாங்க போட போட வந்து ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 9. ஸோ 6 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சிட்டிங் அரௌண்ட் சர்க்குலர் டேபிள் ஃபேசிங் த சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே. எல்லாரும் என்ன பண்ணா 6 பேர் வந்து என்ன ஒரு டேபிள் உட்காராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். ரைட். இங்க 1, 2, இங்க 3, இங்க 4, இங்க 5, இங்க வந்து 4 பேர். சரி, அடுத்து என்ன சொல்றாங்க? ஏ அண்ட் எஸ் வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் கே. சரி, நான் கே வந்து என்னன்னா இங்க வைக்கிறேன். இவங்களுக்கு யார் இமிடியேட் நெய்பர் அப்படின்னா ஏ அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு? எஸ்ஸா. ஸோ ஏ இங்க வைக்கிறேன், இங்க வந்து எஸ். ஏதாவது தப்பாச்சுன்னா அப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். இன்கேஸ் வந்து ஏதாவது நம்ம போடும்போது தப்பா இருந்துச்சுன்னா அப்ப மாத்தி வந்து போட்டுக்கலாம். சரி, அடுத்து எஃப் வந்து என்ன சிட்டிங் ஆப்போசிட் ஆஃப் வந்து என்ன கே. கேக்கு ஆப்போசிட்ல யாரு இருக்காரு? எஃப் இருக்காங்க. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க? எஸ் வந்து என்னன்னா நாட் அ நெய்பர் ஆஃப் வந்து எஃப். இங்க வந்து இருங்களேன், எஸ் வந்து நாட் அ நெய்பர் தானே. எஸ் வந்து நெய்பர் கிடையாது, ஏன்னா எக்ஸ்டெண்டட் நெய்பர் மாதிரி ஒரு ஆள் தள்ளி தான் வந்து உட்காந்துருக்காங்க. அடுத்து எம் வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ அண்ட் எஃப். ஓகே, ஏக்கும் எஃப்க்கும் இமிடியேட் நெய்பர் யாரு? அப்ப எம் வந்து இங்க தானே வருவாங்க. அவ்வளவுதான். ரைட். அடுத்து என்ன சொல்றாங்க? ஹூ இஸ் இமிடியேட் மிச்சர் ரிமைனிங் யார் இருப்பான்னு பாத்துருவோமே. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன எல்லாரும் போட்டதுக்கு அப்புறம் ஏ போட்டாச்சு. இதுக்கப்புறம் யாரு? யூ மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப யூ வந்து இந்த இடத்துல தானே வருவாங்க. ரைட். இப்ப பாக்கலாம். ஹூ இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் வந்து ஏ அண்ட் எஃப். இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ அண்ட் எஃப் இவங்களுக்கு நடுவில் இருக்கிறது எம் தான். ஆனா இஃப் எம் அண்ட் எஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் தியர் பொசிஷன், அதாவது என்ன ஆகுதுன்னா இந்த எஸ் வந்து இந்த இடத்துக்கு போயிடாப்ல, இந்த எம் வந்து திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடாப்ல. அப்ப இப்ப ரைட்னா வந்து யார் இருப்பாங்க? இங்க வந்து எம் இருப்பாங்க. இப்ப ரைட்னா இங்க யார் இருப்பா? எஸ் இருப்பாங்க. அவ்வளவுதான். யாரை கேட்டிருக்காங்கன்னா ஹூ இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ அண்ட் எஃப். ஏக்கு எஃப் இப்ப ரைட்னா யார் இமிடியேட் நெய்பர்னா எஸ் தானே. அதுதான் வந்து ஆன்சர். சரியா? கொஸ்டின் நம்பர் 10. ஸோ நம்மளோட இதுல வந்து என்னன்னா கடைசி கொஸ்டின். இன் சர்டன் கோடு லாங்குவேஜ்ல வந்து ஃபைண்ட் த சொல்யூஷன் கோடட் 418. பி அட்டெண்டி கோடனஸ் வந்து 29. ஆன்சர் ஆர் கரெக்ட் கோடட் வந்து 737. ஹவு வில் செக் த கொஸ்டின் வில் பி கோடட். சரி, இதுல நம்ம நார்மலா என்ன பண்ணிருப்போம்? ஃபைண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கா. ஓகே, ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு வந்து என்ன எழுதுறோம். இதுக்கு என்ன சொல்றாங்க? 418 சொல்றாங்க. ஸோ 418. அடுத்து வந்து பி அட்டெண்டி அப்படின்னு எழுதிருப்போம். ஸோ பி அட்டெண்டி அப்படின்னு வந்திருக்கா. ஸோ பி அட்டெண்டில என்ன சொல்றாங்க? 29 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பாருங்களேன், ஆன்சர் ஆர் வந்து என்னன்னா கரெக்ட். சரியா? ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஆன்சர் ஆர் கரெக்ட் அப்படின்னு எழுதுறோம். ஸோ ஆன்சர் வந்து என்ன கரெக்ட்னு வச்சுக்கலாம். என்ன சொல்றாங்க? 737. ஸோ 737. அடுத்து செக் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். செக் த கொஸ்டின்ஸ் இருக்கா. ஸோ இதுல என்ன பண்ணணும்? இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப இங்க பாருங்க, ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ். அதே மாதிரி பி அட்டெண்ட் ஆன்சர் கரெக்ட். ஏதாவது வந்து என்னன்னா லெட்டர் ஏதாவது காமனா வருதான்னு பாருங்களேன். எந்த இடத்துலயுமே ஒரு காமனே கிடையாது. எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியாத மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி இது என்னன்னா வேற ஏதாவது ஒரு பேட்டர்ல போகும். ஸோ வேற ஏதாவது கோடு வந்து என்னன்னா சீக்ரெட் கோடு மாதிரி இருக்கும். அதை பார்ப்போமே. இங்க பாருங்க, இந்த 4 லெட்டர் இருக்கு, 4ன்னு இருக்கு. இங்க ஒரே ஒன்று தான் இருக்கு, 1ன்னு இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? 2, 4, 6, 8. 8 இருக்கு, 8 இருக்கு. அவ்வளவுதான். இந்த பேட்டர்லாம் போகுது. எத்தனை எழுது கூட்டம் வந்து மொத்தத்தை எத்தனை இருக்குன்னு சொல்லி கூட்டி போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இங்க 2 இருக்கு, 2 இருக்கு. அட்டெண்டிவ் பாருங்க, 2, 4, 6, 8, 9. அப்ப பேட்டர்ன் என்னன்னா இங்க 5 இருக்கா, அடுத்து இங்க 3 இருக்கு, இங்க எத்தனை இருக்கு? 2, 4, 6, 8. அவ்வளவுதான். ஸோ 5, 3, 8 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியும் வந்து என்னன்னா சில இது வந்து என்ன சீக்ரெட் கொடுக்கும்போது கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்து வந்து ஆன்சர் பண்ண வேண்டியதா சார். 10 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பார்த்தோம். நெக்ஸ்ட் சீரீஸ்ல 11 இருந்து 20 வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதை வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சரியா? ஸோ இந்த 10 கொஸ்டினுமே வந்து என்ன ஓரளவு ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து என்னன்னா ஓரளவு டைம் எடுத்து கொஞ்சம் சால்வ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். ஆல்சோ ரொம்ப டைம் எடுக்காதீங்க. நம்மளுக்கு 1 ஹவர்ல வந்து என்ன 100 கொஸ்டின் பண்றதுனால இதுலயே வந்து ரொம்ப நேரம் வந்து போயிடக்கூடாது. சரியா? அதையும் யோசிச்சு வந்து என்ன ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். அது மூலம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.